Hello friends, welcome to our channel. TN set prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக தொடர்ந்து preparation tips கொடுத்துட்டு இருக்கேன் chapter wise. இன்னைக்கு வந்து calculus of variations and linear integral equations. Calculus of variations, linear integral equations இதுல வந்து எப்படி prepare பண்ணனும் அப்படிங்கற விஷயமா தான் சொல்ல போறேன். பெரிய பெரிய problems வரும் அப்படினு சொல்ல முடியாது. ரொம்ப லெங்தியான problems வரும் சொல்ல முடியாது. Calculus of variation பொறுத்த வரைக்கும் Lagrange's equation Euler-Lagrange's equation மட்டும் போதும். அது ஒன்னு பார்த்தாலே போதும். அதுல தான் அத்தனை ப்ராப்ளமுமே இருக்கு. சரியா? அதனால Calculus of variationsல அந்த Lagrange's equation is more than enough. Linear integral equationsல அது types of equations கட்டாயமா பார்த்துக்கோங்க. அதுல கர்னல் எப்படி இருக்கும், அந்த கர்னலோட டைப்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு டைமை பார்த்துக்கோங்க. அதுல இருந்து क्वेश्चंस வரும். அதுக்கு அடுத்தது வோல்டரா ஈக்குவேஷன், ஃப்ரெட்ஹாம் ஈக்குவேஷன், இதெல்லாம் முக்கியமா நம்மளுக்கு क्वेश्चंस வரக்கூடிய ஏரியாஸ். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், லீனியர் இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் என்ன கேட்டீங்கன்னா எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால ஒரு மினிமம் ஆவது ரொம்ப பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி உள்ள தியரி பார்த்தும் பார்த்த உடனே ஒர்க் பண்ற மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ்லயும் ரொம்ப மினிமம் ஆவது கட்டாயமா பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டலா ஒண்ணுமே தெரியாம கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், லீனியர் இன்டெகிரல் ஈக்குவேஷன் ஒண்ணுமே தெரியாம எக்ஸாமுக்கு போகாதீங்க அப்படிங்கறதா என்னோட அட்வைஸ். இதுக்கு என்ன புக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்டி ரெய்சிங்கானியா. எம்டி ரெய்சிங்கானியா புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒருவேளை சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸும் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதே இது இந்த இதுக்கும் செட்டுக்கும் போதும். ஏன்னா அதை விட கம்மியாக தான் நம்மளுக்கு வரும். அதனால நீங்க ஒருவேளை அங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது மோர் தென் எனஃப். அதனால டோட்டலா இதை விட்டுட்டு போகாதீங்க. ஒரு மினிமம் லெவல்லையாவது கட்டாயமா படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன் செட்டு பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. அதை கட்டாயமாக நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் 1 காமன் ஃபார் ஆல். அதனால இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். OVM ஆப்ல ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்கு. அது உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நிச்சயமா தரவா பார்த்தீங்கனாலே பேப்பர் 1ல சஃபிஷியண்டா மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். டிஎன் செட்டு, PGTRB, CSCR நெட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஷார்ட்ஸை பாருங்க, ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் சின்னதாக ஒரு ப்ராப்ளம், ஷார்ட்டாக ஒரு டெஃபினேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டாலுமே குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் நிச்சயமாக யூஸ் ஆகும். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். செட்டுக்கும் PGTRBக்கும் ஒரு 5000 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காமிச்சிருவேன். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிளியர் பண்ணலாம். ரொம்ப டெடிக்கேட்டடாக படித்தா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதனால டே டு டே லைஃப்பில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டியாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், செட்டை வந்து ஈஸியாக செட்டோ நெட்டோ எதுவாக இருந்தாலுமே தினமும் படிக்கணும், ரெகுலராக படிக்கணும். அவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதனால ரெகுலராக படிங்க. சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக நாலேஜை கிரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் நல்லது.